நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பாமக நிறுவனர் ராமதாஸ் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த நிலையில் சென்னை அருகே மாமல்லபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் தொடங்க உள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். பாமகல இந்த பிளவுகள் இல்ல ராமதாஸ் தலைமையிலான அணி, அன்புமணி தலைமையிலான அணி, யார் உண்மையான பாமக? இந்த சச்சரவுகள் எல்லாம் ஓய்ந்து நடக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இதை நம்ம பார்க்கலாமா? அப்படின்னா ராமதாஸ் தரப்புல இருந்தவர்களுக்கும் இங்க வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா? என்ன நடக்கிறது பாமகல இப்போ? கௌதமி வணக்கம். நாம் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெறக்கூடிய மகாபலிபுரத்தில் இருக்கின்றோம். இந்த இடத்திலே தற்போது கடந்த ஆண்டும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. தற்போதைய பாமக தலைவர் அன்புமணி அவர்களுடைய பதவிக்காலம் ஆகஸ்ட் மாதத்துடன் நிறைவடைகின்றது. எனவே அதற்கு முன்னதாக பொதுக்குழுவை கூட்டி மீண்டும் அன்புமணியை பாமகவினுடைய பொதுக்குழு, அதாவது பாமகவினுடைய தலைவராக இந்த பொதுக்குழுவிலே அறிவிக்க இருக்கின்றார்கள். எனவே அதற்கான ஒரு பொதுக்குழுவாக இது கூடியிருக்கின்றது. குறிப்பாக இதில் சொல்ல வேண்டுமானால், நீங்கள் சொன்னது போல டாக்டர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆகிய இருவருக்கும் இடையே கடந்த 1.5 ஆண்டு காலமாக மிக தீவிரமான கருத்து மோதல்கள் இருந்து வந்தது. நீதிமன்றத்திற்கு சென்றது, அதே போல தேர்தல் ஆணையத்திற்கு சென்றது, இப்படி பலவிதமான வழக்குகள் இருந்தது. அவை அத்தனையும் நிறைவு பெற்றது. காரணம், பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நான் அரசியலிலிருந்து ஓய்வு பெறுகிறேன் என்று அறிவித்து விட்டார். எனவே தற்போது அந்த அணி இந்த அணி என்ற எந்த குழப்பமும் இல்லாமல் ஒட்டுமொத்த ஒருங்கிணைந்த ஒரு பலமான பாமகவாக நாங்கள் கூடியிருக்கிறோம் என்று அவர்கள் தற்போது அறிவித்திருக்கின்றார்கள். நாம் இந்த இடத்திலே பார்ப்பது டாக்டர் ராமதாஸ் அணியுடன் இருந்த நிர்வாகிகள் பல பேர் தற்போது இங்கே வந்திருக்கிறார்கள். குறிப்பாக பேராசிரியர் தீரன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடன் இருந்தார்கள். அவர்கள் தற்போது இந்த பொதுக்குழுவிலே வந்து இணைந்திருக்கிறார்கள். அதாவது இனி இதுதான் பாமக என்று முடிவாகிவிட்ட நிலையிலே டாக்டர் ராமதாஸ் அணி என்பது போலவெல்லாம் எதுவும் கிடையாது. எனவே மருத்துவர் அன்புமணியினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இனி பாமகவிலிருந்து செயல்பட போவதாக அறிவித்திருக்கின்றார்கள். எனவே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு ஒரு கூடுதல் உற்சாகத்தோடு தொடங்கி இருக்கிறது. நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 4 இடங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றிருக்கின்றது. இது அதிகமான எண்ணிக்கை இல்லை என்றாலும் கூட நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் அலை இருந்த நிலையிலே தமிழகம் முழுவதும் 108 இடங்களில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றது. அந்த பேரலையில் பாமக 4 இடங்களில் வெற்றி பெற்றது அவர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்திருக்கின்றது. குறிப்பாக கடந்த கால அந்த கருத்து வேறுபாடுகள், நிர்வாகிகளுக்குள்ளான மனக்கசப்புகள் உள்ளிட்டவை எல்லாம் இருந்த நிலையிலே அவை நீங்கி தற்போது அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் சுமார் 3000க்கும் மேற்பட்ட இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். எனவே அது அவர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுத்திருக்கின்றது. வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், அதே போல இடைத்தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் ஆகிய தேர்தல்களிலே இன்னும் சுறுசுறுப்பாக கூடுதல் பலமாக பணியாற்றுவதற்கு தாங்கள் உறுதியேற்றிருப்பதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த பொதுக்குழு தங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுத்திருப்பதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். பாமகவில் இருந்த அந்த பிளவுகள் எல்லாம் சரி செய்யப்பட்டு தற்போது அந்த பிளவு சரியாகி ஒரு பலமான பழைய பாட்டாளி மக்கள் கட்சியாக மாறி இருப்பதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போல இன்று பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றது. தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய பல்வேறு விஷயங்கள் குறித்தும், அதுவும் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பல்வேறு செயல்பாடுகள் குறித்தும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கக்கூடிய நிலையில அவரை பாராட்டும் விதமாகவும் 45 ஆண்டு காலம் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய சேவையை அங்கீகரிக்கக்கூடிய வகையிலும் இந்த பொதுக்குழுவிலே சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக அன்புமணி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார். அவருடைய பதவிக்காலம் இந்த ஆகஸ்ட் மாதத்துடன் நிறைவடைகிறது. எனவே மீண்டும் ஒருங்கிணைந்த பாமகவாக பொதுக்குழுவிலே தேர்வு செய்யப்பட்டு அவர் தேர்தல் ஆணையத்திலும் அதே போல நீதிமன்றத்திலும் இது சம்பந்தமான அந்த ஆவணங்கள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே பாமகவிற்கு இது கூடுதல் உற்சாகமான ஒரு பொதுக்குழுவாக இது தொடங்கி இருக்கிறது. அக்கட்சியினுடைய தலைவர் அங்கு வரும்பொழுதே தொண்டர்கள் கரவொலி எழுப்பி எல்லாரும் மகிழ்ச்சியில் இருக்கிறத பார்க்க முடிகிறது. என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163.